ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, சில கசப்பான உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தும் போதும் சரி, கோவிலுக்கு போய் நீ கடவுளை தரிசிக்கும் போதும் சரி, உனக்கே தெரியாம உன்னோட கண்களில் இருந்து நீர் வடியும் அந்த தருணம் உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு உண்மையை உனக்கு உணர்த்துற அந்த தருணம்தான். எல்லார்கிட்டையும் நீ அன்பா இருக்கிறது அப்படிங்கிறத விட உண்மையா இருக்கிறியா அப்படிங்கிறது தான் மிகவும் முக்கியம். ஏன்னா அன்பை விட உனக்கு அதிகமாக மகிழ்ச்சி தர்றது உண்மை. உன் கடந்த காலத்தில் சில உறவினர்கள் உன்னிடத்தில் உண்மையா இல்லாமல் நீ செய்யாத குற்றத்தை பழி சுமத்தி உன்னை ஒரு மனுஷனா கூட கருதாமல் இருந்தவங்க உன்னிடத்துல மன்னிப்பு கேட்டு உன்கிட்ட ஒட்டிக்க ஆசைப்பட்டு திரும்ப வந்தா தயவு செய்து மன்னிச்சுடு. ஆனால் நம்பாத, மறுபடியும் அதே குழியில் போய் விழுந்தா பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும் என்னும் சொற்களுக்கேற்ப இந்த பிரபஞ்சமும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அதனால் இப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட இருந்து தள்ளியே இரு. இவங்களோட பொறாமை பார்வை உன்னை தாக்கக்கூடும். நீ செய்து கொண்டிருக்கும் காரியத்தை இனி நானே முடித்து தரப்போகிறேன். போதிய ருசியான உணவு இல்லாமல் நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் இனி முடிவடைய போகுது. அதனால் நீ விரும்பிய உணவை சுவைக்கும் நேரம் கூடி வந்தாச்சு. நானே நேராக வந்து அந்த உணவை தந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் தரப்போகிறேன். உன் நம்பிக்கை, உன் பொறுமை, உன் அன்பு என அனைத்தையும் பார்த்து நானே வேந்திருக்கேன். உன்னை கண்டு அனைவரும் இனிமே ஆச்சரியமாக பார்க்க போகிற நேரம் கூடி வந்தாச்சு. அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு நானே உன்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக போகிறேன். இன்று ஏகாதசி ஞாயிறு. வெங்கடேஸ்வர அப்பாவையும் தாயாரையும் தரிசிச்சுட்டு வந்த உனக்கு என் சொற்படி கேட்டு நடந்தா உன்னை எந்த ஒரு நேரத்திலையும் கைவிட மாட்டேன். என் சொற்படி கேட்காம போனா நீ தான் நஷ்டப்படுவ. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.